அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். குரோதி வருடத்திற்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்க்க போகின்றோம். சூரிய பகவான் மேச ராசிக்கு பயிற்சியாகும் நாளை நாம் தமிழ் புத்தாண்டாக கடைபிடித்து வருகின்றோம். இந்த வருடத்தில் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி பங்குனி மாதத்திற்கு 31ஆம் தேதி இரவு 8:10 குரோதி தமிழ் வருடம் பிறக்கின்றது. இந்த தமிழ் புத்தாண்டு சஷ்டி திதி மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் விருச்சிக லக்னத்தில் பிறக்கின்றது. இனி ராசிகளுக்கான பலன்கள். எந்த ஒரு செயலையும் விரைவாகவும் தன்னம்பிக்கையுடனும் செய்யக்கூடிய மகர ராசி அன்பர்களே, இந்த குரோதி வருடத்தில் குரு பகவான் தங்களது ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்தில் அமர்ந்தும், சனி பகவான் தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்தும், ராகு பகவான் தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்தும், கேது பகவான் தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். இதனால் மகர ராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு கிடைக்கும். ஊதிய உயர்வும் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே கிடைக்கும். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யும் அன்பர்களுக்கு எதிர்பார்த்தது போலவே வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அமைய பெறுவீர்கள். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் தங்களது ஜென்ம ராசியையும், தங்களது ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தையும், தங்களது ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் பார்க்கின்றார். இதனால் மகர ராசி அன்பர்களுக்கு மிக யோகம் தரக்கூடிய வருடமாக இந்த குரோதி வருடம் அமைய போகின்றது. பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சில அன்பர்கள் புதிய வீடுகள் வாங்குவதற்கும் புதிய வீடுகள் கட்டுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தங்களது குழந்தைகள் வழியில் பெருமை கிடைக்கும். தங்களது மகன் அல்லது மகளுக்கு திருமணம் நடைபெறும். தங்களுக்கு இருந்து வந்த நாட்பட்ட கடன்கள் தீரும். தெய்வ வழிபாடு கூடும். தெய்வ வழிபாட்டின் மூலமாக தாங்கள் பல விஷயங்களை சாதிக்க இயலும். தங்களது ராசி அதிபதியான சனி பகவான் தங்களது ராசிக்கு 2ஆம் வீட்டில், அதுவும் தனது மூல திரிகோண ஸ்தானத்தில் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பொருள் வரவும் தனவரமும் நன்றாக இருக்கும். மிகுந்த கவனத்துடன் எந்த ஒரு வார்த்தையையும் பேச வேண்டும். யாருக்கும் தற்சமயம் வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம். ராகு பகவான் தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்தும், கேது பகவான் தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்திலும் அமர்ந்து இருப்பதால் மகர ராசி என்பவர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் அதனை ஆனி, ஐப்பசி, கார்த்திகை மற்றும் பங்குனி மாதங்களில் முயற்சி செய்தால் எளிதில் நடைபெறும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். படித்து முடித்தவுடன் தங்களது தகுதிக்கேற்ற வேலையும் கிடைக்க பெறுவீர்கள். பெண்களுக்கு வைகாசி மாதம் 31ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 16ஆம் தேதி வரையிலும், புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி முதல் புரட்டாசி மாதம் 28ஆம் தேதி வரையிலும் மிகுந்த கவனத்துடன் எந்த ஒரு காரியத்தை மேற்கொள்ள வேண்டும். மற்ற காலங்கள் அனைத்துமே தங்களுக்கு மிகவும் நன்மை தரக்கூடிய காலங்களாகவே இருக்கும். குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். குரோதி வருடத்திற்கான வெண்பா. கோர குரோதிகளில் கொள்ளை மிகும் கல்லறினால் பாரினில் சனங்கள் பயமடைவார். கார்மிக்க அற்ப மழை பெய்யும் அக்கம் குறையுமே. சொற்ப விளைவு உண்டனவே சொல். இந்த குரோதி வருடத்திற்கான நவ நாயகர்களாக ராஜாவாகவும் சஸ்யாதிபதியாகவும் நீரசா அதிபதியாகவும் செவ்வாய் வருகின்றார். மந்திரி, அர்க்காதிபதி, சேனாதிபதி மற்றும் மேகாதிபதி என 4 துறைகளுக்கு சனி பகவான் கையில் எடுத்துக் கொள்கின்றார். ரசாதிபதியாக குரு பகவானும் தானியாதிபதியாக சந்திரனும் வருகின்றனர். இந்த குரோதி வருடத்தில் செவ்வாய் ராஜாவாகவும் சஸ்யாதிபதியாகவும் நீரசாதிபதியாகவும் வருவதால் சிவப்பு நிறத்தில் உள்ள தானியங்கள் நன்றாக விளையும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் நன்றாக இருக்கும். இந்திய ராணுவம் பல புதிய சாதனைகளை படைக்கும். எல்லைகளில் பதற்றம் அதிகரிக்கும். நாட்டில் திருடர்களால் பயம் உண்டாகும். மந்திரியாகவும் அர்க்காதிபதி, சேனாதிபதி மற்றும் மேகாதிபதி என 4 துறைகளுக்கு அதிபதியாக சனி பகவான் வருவதால் நல்ல மழை பொழிய வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளது. மழைநீர் அதிகரித்து மீனாக கடலிலும் கலக்க நேரும். கருப்பு நிற மேகங்கள் கோட்டை மேகமாக உற்பத்தியாகி பல இடங்களிலும் பரவி அனைத்து இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் மழை பொழியும். சில இடங்களில் பெரிய அளவில்
நிலநடுக்கம் மற்றும் பூகம்பம் ஏற்படும். முக்கிய மலை பிரதேசங்களில் இடைவிடாது மழை பொழிவு ஏற்படும். பறவைகளின் இனவிருத்தி அதிகமாக இருக்கும். இந்த வருடத்தில் பறவை காய்ச்சல் வியாதி பரவும். பூமியின் விலை குறையும். காலம் தவறி மழை பெய்வதால் தேவைப்படும் நேரத்தில் மழையின் அளவு குறைவாகவும் தேவையில்லாத நேரத்தில் மழையின் அளவு மிக அதிக அளவிலும் நடைபெற இருப்பதால் பொதுமக்கள் சில இடங்களில் உணவின்றி தவிக்க நேரிடும். இதனால் மக்களிடம் பணப்புழக்கம் குறைவாக இருக்கும். சில இடங்களில் பசியும் பட்டினியும் அதிகரிக்கும். இராணுவத்திற்காக அதிக அளவு பணம் செலவு செய்ய நேரிடும். ரசாதிபதியாக குரு பகவான் வருவதால் குழந்தைகளின் கல்வி சுமை அதிகரிக்கும். கல்வி கட்டணங்கள் கூடும். மின்சார கட்டணமும் உயரும். தானியாதிபதியாக சந்திரன் வருவதால் வெல்லம், புளி, உப்பு, இரும்பு, கண்ணாடி, துத்தநாகம் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களின் விலை உயரும். இந்த வருடத்திற்கான வருட கிரகங்களின் பயிற்சிகள். குரு பயிற்சியானது சித்திரை மாதம் 18ஆம் தேதி, மே மாதத்திற்கு 1ஆம் தேதி புதன்கிழமை மாலை கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதமான ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைகின்றார். இந்த வருடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான், கேது பகவானின் பயிற்சிகள் இல்லை. இங்கு சொல்லப்படுபவை எல்லாம் பொது பலன்களே. பொது பலன்களான இவற்றில் தங்களது ஜாதகத்தில் நடைபெற்று வரும் தசா புத்திக்கு ஏற்ப மாற்றம் நிகழும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.